சிவாய நம. ஆன்றோர்களே சான்றோர்களே வணக்கம். அறவுரை அறிவுரை என்ற பகுதியில் இன்று நாம் காண இருக்கும் பாடல் நஞ்சுடைமை தானறிந்து நாகம் கரந்துரையும் அஞ்சா புறங்கிடக்கும் நீர்ப்பாம்பு நெஞ்சில் கரவுடையார் தம்மை கரப்பர் கரவார் கரவிலா நெஞ்சத்தவர். ஔவையார் கூறுகிறார், நல்ல பாம்பிற்கு விஷம் அதிகம் உள்ளது. அதற்கு தெரியும் நம் உள் இருக்கும் விஷம் கடும் விஷம் என்று. ஆகவே அது தன் முழு உடலையும் மறைத்து கொண்டு தன்னுடைய முகத்தை மட்டும் அந்த புற்றுக்கு மேல் முகத்தை வைத்து கொண்டு தன்னுடைய முழு உடலையும் மறைத்து கொண்டு இருக்கும். அது நல்ல பாம்பு, நஞ்சு உடைய பாம்பு. அஞ்சா புறங்கிடக்கும் நீர்ப்பாம்பு, தண்ணி பாம்பை பாருங்கள். அது ஏரிக்கரை ஓரமாக தண்ணீருக்கு வெளியே வந்து தன் முழு உடலையும் கிடத்தி கொண்டு இருக்கும். அதற்கு நஞ்சு இல்லை, அது கடித்தாலும் விஷம் ஏறாது. சிறிய அளவிலேயே அது துன்பத்தை கொடுக்குமே தவிர உயிர் போக்கும் அளவிற்கு அதற்கு விஷம் கிடையாது. ஆகவே அஞ்சா புறங்கிடக்கும் நீர்ப்பாம்பு. இதைப்போல் நெஞ்சிலே விஷமத்தனமாக இருக்கும் சில புல்லர்கள் நெஞ்சிலே ஒன்றை வைத்துக்கொண்டு வாயில் ஒன்றை வைத்துக்கொண்டு பேசுவார்கள். அதாவது உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார்கள், வஞ்ச புகழ்ச்சிகளை பேசுவார்கள். அவர்கள் தீமைகளை உள்ளடக்கி ஒருவரை கெடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர்களுக்கு ஏதோ உதவி செய்வது போல் நடிப்பார்கள், பேசுவார்கள். அதுபோன்ற கயவர்களை நம்பக்கூடாது. வெகுளித்தனமாக உள்ளத்தில் எதுவும் இல்லாமல் விஷமத்தனம் இல்லாமல் வெகுளியாக பேசுவார்கள். அவர்கள் நெஞ்சிலே கரவு என்கிற அந்த தீமையான வஞ்ச எண்ணம் இல்லை. இப்படி பேசுபவர்களை நாம் நம்பலாம். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசும் வஞ்சகர்களை நம்பக்கூடாது என்பதே இந்த அறவுரையின் பாடலின் தத்துவமாகும். ஆகவே நல்ல ஒரு நெஞ்சத்தோடு, தூய்மையான உள்ளத்தோடு, வெள்ளை உள்ளத்தோடு, வெகுளித்தனமாக இருக்கும் நல்லவர்களோடு நாம் பழக வேண்டும். அவர்கள் சொல் கேட்டு நடக்க வேண்டும். உங்கள் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.